வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா. பால் கறக்கும் யாதவனே, பக்தர்களை காப்பவனே, உன்னை தேடி எங்கும் அலைந்தே. 100 மலை தாண்டி வந்து 7 மலை ஏறி வந்து உன் ரூபம் கண்டு மகிழ்ந்தே. பால் கறக்கும் யாதவனே, பக்தர்களை காப்பவனே, உன்னை தேடி எங்கும் அலைந்தே. 100 மலை தாண்டி வந்து 7 மலை ஏறி வந்து உன் ரூபம் கண்டு மகிழ்ந்தே. யாதவனே கோவிந்தா, ஆண்டவனே அரவிந்தா, மாயவனே கோவிந்தா, வரம் கொடையா வைகுந்தா. யாதவனே கோவிந்தா, ஆண்டவனே அரவிந்தா, மாயவனே கோவிந்தா, வரம் கொடையா வைகுந்தா. ஆனிரைகள் மேய்ப்பவனை, அகலாது காப்பவனை, ஊரூராய் தேடி வந்தே. வேங்கடத்தில் வீடெடுத்து சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் பெருமாளாய் பார்த்து நின்றே. முரளீதர கோபாலன், வரமே தரும் கோவிந்தன் என உன்னை கண்டு கொண்டே. அடியார்கள் எல்லோரும் ஆழ்வார்கள் போலாகி பல்லாண்டு பாடமகிழ்ந்தே. யாதவனே கோவிந்தா, ஆண்டவனே அரவிந்தா, மாயவனே கோவிந்தா, வரங்கொடையா வைகுந்தா. யாதவனே கோவிந்தா, ஆண்டவனே அரவிந்தா, மாயவனே கோவிந்தா, வரங்கொடையா வைகுந்தா. பால் கறக்கும் யாதவனே, பக்தர்களை காப்பவனே, உன்னை தேடி எங்கும் அலைந்தே. திருமலை மாடவீதிகளில் திருவீதி உலா கண்டருளுவதற்காக இதோ வாகன மண்டபத்திலிருந்து எம்பெருமான் புறப்பாடு கண்டருளுகின்றான். சிம்ம வாகனம். 3ஆம் நாள் காலை சிம்ம வாகனம். பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம், கொண்டம் குறைவார்க்கு கோயில் போல், வண்டு வளம் கிளரும் நீழ்சோலை வன்பூம் கடிகை, இளங்குமரன் தன் விண்ணகர், சட்டாபட்டல பீஷணே சரபசட்டஹ சோத்பட்டே, ஸ்புரத்கிருதி பரிஸ்புடத் भ्रुकुटिके पिवक्त्रे कृते, दये विषगिरीसि तुर्धनुज डिम्बदत्तस्तना, सरोज सदृशादृशा समुदिता कृतिर्दृश्यसे. திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் புரட்டாசி பிரம்மோற்சவம் 3ஆம் நாள் காலை சிம்ம வாகனத்தில் சிம்மாத்ரிநாதன் திருமலையப்பன் ஸ்ரீனிவாசனை நாம் தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுகிறோம். சிம்ம வாகனத்தில் திருமலையப்பனை நரசிம்ம மூர்த்தியாக நாம் தரிசிக்கின்றோம். அவ்யாத்ரீணி ஜகந்த்யகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹா என்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் சுவாமி தேசிகன். நரசிங்க உருக்கொண்ட எம்பெருமான் 3 உலகங்களையும் காக்க வேண்டும் என்கிறார் சுவாமி தேசிகன். நாமும் சிம்ம வாகனத்தில் பெருமாளை தரிசிக்கும் போது காக்க வேண்டி பிரார்த்தனை செய்வோம். அன்பர்களே, ஹிரண்யகசிபு என்கிற அசுரன் தேவனாலோ மனிதனாலோ விலங்கினாலோ ஆயுதங்களாலோ ஒன்றாலும் தனக்கு மரணம் வரக்கூடாது என்று பிரம்மதேவனிடம் வரம் பெற்றான். பள்ளியில் ஓதி வந்த தனது புதல்வன் பிரகலாதாழ்வான் எம்பெருமானின் 1000 நாமங்களை ஓதி வந்ததை பார்த்து கோபப்பட்டு
பொறுக்க முடியாதவனாக தான் பெற்ற பிள்ளையை பிரகலாதனை நலியத் தொடங்கினான். ஒரு நாள் தனது மகனிடம், நீ வணங்கும் தெய்வம் எங்கே உள்ளான் என்று கேட்டான். தந்தையே, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்றான் பிரகலாதன். உடனே தானே முன்னின்று ஓர் தூணை தயார் செய்ய சொல்லி, இந்த தூணில் நீ வணங்கும் தெய்வம் இருக்கிறானா என்று கேட்டபோது, ஓர் அந்தி பொழுதில் பிரதோஷ காலத்தில் தூணை பிளந்து கொண்டு நரசிங்க வடிவில் எம்பெருமான் அவதரித்து தனது நகங்களை ஆயுதமாக்கி ஹிரண்யகசிபுவை உள்ளத்தாலும் துவேஷிக்கிறான் என்பதை அறிந்து அவன் மார்பை பிளந்து அவனை சம்ஹாரம் செய்தான் சர்வேஸ்வரன். சிம்ம வாகனத்தில் திருமலையப்பனை நரசிம்ம மூர்த்தியாய் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, ஹிரண்யகசிபு வீட்டு தூண் நரசிம்மனை பிரசவித்தது. உலகிலுள்ள மற்ற தூண்களெல்லாம் கர்ப்பிணிகளாக திகழ்கின்றனவாம். இதை அழகுற விளக்கி அருளுகிறார் சுவாமி தேசிகன். பொன் பெயரோன் மார்பிடந்த மாதவனை சிம்ம வாகனத்தில் தரிசிக்கின்றோம். பக்தர்களே, ஆழ்வார்கள் பெருமாளை சிங்கமாகவே வர்ணிப்பார்கள். யசோதை இளம் சிங்கம் என்று ஆண்டாளும், என் சிற்றாயர் சிங்கமே என பெரியாழ்வாரும் அருளிச் செய்கிறார்கள். சிங்கம் மிருகங்களுக்கு அரசன். எம்பெருமானும் பாரளந்த பேரரசே எம் விசும்பரசே என்று ஆழ்வார் வர்ணித்தபடி ராஜாதி ராஜனாக விளங்குபவன். சிங்கம் காடுகளிலே சஞ்சரிக்கும். எம்பெருமானாகிய சிங்கம் காடென்று பொருளுடைய பிரகதாரண்யக உபனிஷத்திலே உலாவுவான். சிங்கம் மலை முழஞ்சில், அதாவது மலை குகைகளிலே கிடந்து உறங்கும். எம்பெருமானாகிய சிங்கம் தென்னன் உயர் பொறுப்பு தெய்வ வடமலை திருவந்தி மாமலை என போற்றப்பெறும் திருமாலிருஞ்சோலை, திருமலை, பெருமாள் கோயில் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம், அஸ்திகிரி மலையின் முழஞ்சுகளில் விளங்குபவன். சிங்கம் ஒருவராலும் அடக்க முடியாதது. ஆயினும் பயிற்சியாளருக்கு அடங்கி நடக்கும். எம்பெருமானாகிய சிங்கம் பிறர்க்கு அரிய வித்தகனாக இருந்தாலும் பத்துடை அடியவர்க்கு எளியவனாக விளங்குபவன். பத்தி உடையவர்களுக்கு அடங்கி நடப்பவன். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மே அச்சுதா என்று சொன்னான் அர்ஜுனன். 2 சைன்யங்களுக்கும் நடுவில் தேரை நிறுத்தச் சொன்னான். அவ்வாறே செய்தான் ஸ்ரீகிருஷ்ணனும். சிங்கம் கம்பீரமாக நடக்கும். எம்பெருமானாகிய சிங்கமும் சிம்ஹ விக்ராந்த காமினம் என வால்மீகி கூறியபடி சிங்கம் போல் கம்பீரமாக நடப்பவன். இவ்வாறு சிங்கத்திற்கும் எம்பெருமானுக்கும் இருக்கிற ஒற்றுமையை நம்முடைய பூர்வர்கள் அழகாக சொல்லுவார்கள். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா, நமஸ்தே நமஸ்தே. திருவேங்கடமுடையான் புரட்டாசி பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாள் மாலை ஊஞ்சல் சேவைக்காக எம்பெருமான் இதோ எழுந்தருளுகின்றான். நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா, உந்தன் தியானம் செய்யும் தோர்வரம் வேண்டும் சுவாமி, உந்தன் நாமம் சொல்லும் தோர்வரம் வேண்டும் ஐயா. நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா, நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா.
ஊஞ்சலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் திருமலையப்பனை சேவிக்கும் பாக்கியத்தை நாம் பெறுகின்றோம். நீலாஞ்சனாத்ரிணிபம் உன்னசமாயதாட்சம் ஆஜானுஜைத்ரபுஜமாயத கர்ணபாஷம் ஸ்ரீவத்ஸலக்ஷணம் உதார கபீர நாபிம் பஸ்யேம தேவ சரதசதமீதிருசம் துவாம். எம்பெருமானுடைய வடிவழகில் ஈடுபட்ட சுவாமி குரத்தாழ்வான் ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்திலே இவ்வாறு அருளிச் செய்தார். எம்பெருமானே, உன்னை நாங்கள் இதே மாதிரி சேவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். எம்பெருமான் நீலாஞ்சனாத்ரி நிபம் என்றபடி கரிய மெய்யாலான மலைக்கு ஒப்பான திருமேனியோடு விளங்குகின்றான். அத்தோடு நில்லாமல் எடுப்பான மூக்கு படைத்தவனாக விளங்குகின்றான். மாட்டுயிர் கற்பகத்தில் வல்லியோ கொழுந்தோ என்னும்படி கோலநீள் கொடிமூக்கு இருக்கின்றது. விசாலமான கண்கள், முழந்தாள் வரை நீண்டு வெற்றி கொள்ளும் திருக்கைகள், பரந்த திருச்செவி மடல்கள், ஸ்ரீவத்சம் என்கிற மச்சத்தை அடையாளமாக உடைய அந்த திருமார்பு பிரதேசம், ஆஹா, கண்ணுக்கு குளிர்ச்சியான, மீண்டும் மீண்டும் சேவிக்க வேண்டும் என்ற நிலையிலே இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் திருமலையப்பன் ஊஞ்சலில் நமக்கு சேவை தருகின்றான். நாமம் ஜெபித்தால் காலம் நொடியில் கடந்திடுமே. உந்த நாமம் ஜெபித்தால் காலம் நொடியில் கடந்திடுமே. உந்தன் தரிசனத்தால் துக்கம் தீருமையா, புண்ணியம் கிடைக்குமையா. நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா, நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா. சப்தகிரி பீடமே நவநிதிகளை ஆளுமையா. சப்தகிரி பீடமே நவநிதிகளை ஆளுமையா. உந்தன் பக்தர்களை நீ காப்பாற்றிடுமையா, வரங்களை தருமையா. நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா, நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா. உந்தன் தியானம் செய்யும் ஓர் வரம் வேண்டும் சுவாமி. உந்தன் நாமம் சொல்லும் ஓர் வரம் வேண்டும் ஐயா. भज गोविन्दम् ॐ नमो श्रीमन्नारायण. శ్రీశైలవాసా శేషాద్రివాసా
गरुडाद्रिवास वेङ्कटाद्रीश नारायणाद्रीश वृषभाद्रिवास वृषशैलवास सर्वलोकेश முத்துப்பந்தல் வாகனம். உளன் கண்டாய் நன்னஞ்சே உத்தமன் என்னும் உளன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்துளன் கண்டாய் விண் ஒடுங்க கோடியுறும் வீங்கருவு வேங்கடத்தான் மண் ஒடுங்க தான் அளந்தமன். திருவேங்கடமுடையான் புரட்டாசி பிரம்மோற்சவம் 3ஆம் நாள் இரவு முத்துப்பந்தல் வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் திருமலையப்பன் இதோ திருமலை மாட வீதிகளிலே திருவீதி உலா கண்டருளுவதற்காக எழுந்தருளுகின்றான். திவ்யாபரணங்கள் ஒளிவிட திருமலையப்பன் நமக்கு காட்சி தருகின்றான். அன்று ஆண்டாள் கனவு கண்டாள். முத்துப்பந்தல் கீழே மதுசூதனன் வருகிறார் போலே. இன்று உண்மையாகவே முத்துப்பந்தல் வாகனத்தில் மலையளவு வரம் தரும் மலையப்பன் பவனி வருகின்றான். சோன்வேஷ்டவ்யா, அதாவது பரமாத்மா தேடத் தகுந்தவன் என உபனிஷத் கூறியது. ஆனால் நீங்கள் தேட வேண்டாம், நானே வருகிறேன் என எம்பெருமான் நம் முன்னே முத்துப்பந்தல் வாகனத்திலே இதோ எழுந்தருளுகின்றான். பகவானை தரிசித்து வாழ்வாங்கு வாழ்வோம். அன்பர்களே, ஆழ்வார்கள் எம்பெருமானை முத்தாக வர்ணிப்பார்கள். திருக்கடன் மல்லை என்கிற மகாபலிபுரம் ஸ்தரசைன பெருமாளை மங்களாசாசனம் செய்ய திருமங்கையாழ்வார் அங்கு சென்றார். அவ்வூர் பெருமாள் வடிவழகிலே ஈடுபட்ட ஆழ்வார் பெருமாளை வர்ணிக்கிறார். புண்டவத்தம் பிறர்க்கடைந்து தொண்டுபட்டு பொய்நூலை மெய்நூல் என்று மோதி மாண்டு அவத்தம் போகாதே வம்மின் எந்த என வணங்கப்படுவானை கணங்களேத்தும் நீண்டவத்த கருமுகிலை எம்மான் தன்னை நின்ற ஊர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கணறிவாய்ப் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே என்று பாடினார் திருமங்கையாழ்வார். திருக்கடன் மல்லையில் ஸ்தலசயன பெருமாளை தரிசித்துக் கொண்டிருந்த ஆழ்வாருக்கு திருநின்ற ஊர் எம்பெருமான் சேவை அளித்தான். அவ்வூர் பெருமாளை முத்தாக வர்ணித்தார் ஆழ்வார். பெருமாளை முத்துப்பந்தலில் நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, முத்துப்பந்தல் வாகனத்தில் பெருமாளை சேவிக்கும் இவ்வேளையில் பெருமாளை முத்தாக வர்ணித்த திருமங்கையாழ்வார் பாடலை வெளியிட விரும்புகின்றேன். சித்தமும் செவ்வை நில்லாது என் செய்கேன் தீவினையேன் பத்திமை கண்புடையேன் ஆவதே பணியாய் எந்தாய் முத்தொளி மரதகமே முழங்கொலி முகில் வண்ணா என் அத்தனின் அடிமையல்லால் யாதும் ஒன்றறிகிலேனே. முத்தினுடைய குளிர்ச்சியை உடையவனாக எம்பெருமானை ஆழ்வார் வர்ணித்தார். நாமும் அவ்வாறே எண்ணி திருமலையப்பனை துதிப்போம். திருமலையப்பன் திருவருளால் சகல சௌபாகியமும் பெறுவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. குரல்கள் உன்னை கோவிந்த என்றழைக்க கோடி கைகள் உன்னை அன்போடு வணங்கிட கஷ்டங்கள் நீக்கிடும் கண் கண்ட தெய்வமே குறைகளை தீர்த்திட நீ இறங்கி வருவாயே. ஸ்ரீ வெங்கடாதீச ஜெகதீச கருணை கடலே நீ கமலேசா. ஸ்ரீ வெங்கடாதீச ஜெகதீசா ஆதங்கம் குறைப்பாயே கலியுக ஸ்ரீ ஸ்ரீச முக்தியை தருவாயே சுவாமி இதயேசா. ஆதங்கம்
சங்கடம் குறைப்பாயே கலியுக ஸ்ரீ ஸ்ரீச முக்தியை தருவாயே சுவாமி இதயேசா ஆனந்த நிலையத்தில் அழகான ரூபத்தில் அவதாரம் எடுத்திருக்க ஆசீர்வதிக்க ஸ்ரீ வெங்கடாதீச ஜெகதீச கருணை கடலே நீ கமலேசா ஸ்ரீ வெங்கடாதீச ஜெகதீசா ஸ்ரீரூபம் நீதானே சுப சௌக்கியம் தருவாயே ஸ்ரீ சக்தி நீதானே ஸ்ரீ மாத்ருரூபனே ஸ்ரீரூபம் நீதானே சுப சௌக்கியம் தருவாயே ஸ்ரீ சக்தி நீதானே ஸ்ரீ மாத்ருரூபனே காப்பாற்று பெருமானே நம்பினேன் நான் உன்னை முக்கோடி தேவர்களின் ரூபமே நீதானே ஸ்ரீ வெங்கடாதீச ஜெகதீசா கருணை கடலே நீ கமலேசா ஸ்ரீ வெங்கடாதீச ஜெகதீசா கருணை கடலே நீ கமலேசா ஸ்ரீ வெங்கடாதீச ஜெகதீசா 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 RMKV வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரத்தருவா இறைவா